சென்னையிலலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சென்னையிலலாம் சிட்டி பஸ்ஸில் ஏறினோம்னா என்னென்னா ரொம்ப ஆஃபீஸ் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்களாம் என்ன பண்ணுவோம், முன்பக்கமாக சில வேலை ஏறிடுவோம். கண்டக்டர் இருக்கார்ல, அவர் வந்து அப்படியே அச்சு வச்ச மாதிரி பின் சீட்டில் தான் உட்காந்துப்பான். எங்கே அப்படின்வான். அப்படின்னா எங்கே போகிறோன்னு சொல்லி ஒரு 5 ரூபா டிக்கெட் வாங்குங்களேன்னு முன்னால் வந்து அப்படியே பாஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அது ஹெல்ப் பண்ணுறது தான். அப்புறம் டிக்கெட்டோட சேஞ்சும் வரும். நம்ம ராசின்னு ஒன்று இருக்குது. நான் அன்றைக்கி ஏறினா ஒரு பொண்ணு பக்கத்தில் அடுத்த ஷாப்பிங்கில் முன்னால் ஏறி, சார் ஒரு 5 rupees டிக்கெட்டுன்னு 50 ரூபா கொடுத்துதுங்க. கொடுத்தேன், அது அப்படியே போச்சு. இல்லை என்ன பிரச்சனைனா, நம்ம கையில் வந்து பொறுப்பு போயிடுச்சா, டிக்கெட் வாங்கினான்னா அப்படியே பார்த்துன்னுக்குறேன். இந்த கடைசியாக போச்சுல்ல, அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த 50 ரூபா வாங்கினா அவன் ஷாப்பிங் வந்துச்சுன்னு இறங்கி போயிட்டான். இந்த பொண்ணு எங்கே வேர் இஸ் மை டிக்கெட் இருந்துச்சு, நான் கொடுத்தேன்னு, அவன் கொடுத்தேன்னா கடைசியாக ஒருத்தன் இறங்கி போயிட்டா இருக்கேன்னா. இந்த பொண்ணு சொல்லுது, எல்லாம் உன் வேலை, உன் ஆள் அவன். மரியாதையாக எனக்கு டிக்கெட்டை 45 ரூபா கொடுத்துங்க. திருப்பியும் ஒரு பஸ் டிக்கெட்டு வாங்க உங்களே சொல்கிறேங்க, போகணுமா அப்படியே கை கட்டின்னு நிற்கணும் சாமியார் மாதிரி. சார், அடுத்தவர்க்கு உதவி செய்தால் யோசிக்கணும், உஷாராக இருக்கணும்.